السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபஉ தாபிஈன்கள் மீதும் நல்லோர்கள் நாதாக்கள் உலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாராரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் நமக்கு சில கடமைகளை வகுத்து தந்திருக்கிறது. அதிலே உடல் ரீதியாக செய்யப்பட வேண்டிய கடமைகள் என்று சிலது இருக்கிறது. பொருள் ரீதியாக செய்யப்பட வேண்டிய கடமைகள் என்று சிலது இருக்கிறது. உடலும் பொருளும் சேர்ந்தார்வாறு செய்யப்பட வேண்டிய சில கடமைகள் என்றும் இருக்கிறது. உடல் ரீதியாக நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும். தொழுகை, நோன்பு, இது போன்ற வணக்கங்கள் உடல் ரீதியாக செய்யப்பட வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வினால் நமக்கு ஃபரதாக்கப்பட்ட வணக்கங்கள். இதுல பொருளுக்கு வேலை இல்லை. தொழுகை, நோன்பு போன்ற இது போன்ற வணக்கங்கள் உடல் ரீதியாக நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கங்கள். பொருள் ரீதியாக நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கங்கள் அப்படின்னு சொன்னா ஜக்காத்து, சதகா, இது போன்ற வணக்கங்கள் எல்லாமே பொருள் ரீதியாக நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கங்கள். உடலும் பொருளும் சேர்ந்தார்வாறு நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கங்கள் அப்படின்னு சொன்னா ஹஜ். இங்க உடலுக்கும் வேலை இருக்கு, பொருளுக்கும் வேலை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இறைவனுடைய கட்டளையை ஏற்று தொடர்ந்து நாம் நோன்புகள் நோற்று வருகிறோம். வல்ல அல்லாஹ் நாம் வைக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் முழுமையாக கபூல் செய்வானாக. இந்த ரமதானுடைய நோன்பு எப்படி ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றோ அதே போன்று ஜகாத் என்று சொல்லக்கூடிய வணக்கமும் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று. இன்றைக்கு தொழுகையை விளங்கிய அளவிற்கு, நோன்பு என்கிற அந்த வணக்கத்தை விளங்கிய அளவிற்கு ஜக்காத்தை முறையாக விளங்காத காரணத்தினால் நம்முடைய சமூகத்திலே பலர் ஜக்காத்தை வசதி இருந்தும் சரியாக நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகை நிறைய விளங்கி இருக்கிறாங்க. தொழுகைனா என்ன, தொழுகைக்கு முன்னால என்ன தேவை, உடல் சுத்தம், உடை சுத்தம், உது வேணும், தொழுகை எப்படி தொழணும் என்பது போன்ற பல விஷயங்களை விளங்கி இருக்கிறாங்க. நோன்புனா என்ன, எந்த நேரத்தில் எந்திரிச்சு சஹர் செய்யணும், எந்த நேரத்தில் இஃப்தார் செய்யணும், பகல் காலங்களில் எப்படி இருந்து கொள்ளணும், இதையெல்லாம் விளங்கி இருக்கிறாங்க. சோ நோன்பையும் தொழுகையும் இதெல்லாமே ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று. இதை விளங்கிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஜக்காத்தை சரியான முறையில விளங்கல். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையும் நோன்பும் எப்படி உன்னதமான வணக்கங்களோ, அதிலே தொழுகை எப்படி முதன்மையான வணக்கமோ அதே போன்று ஜக்காத்தும் உன்னதமான ஒரு வணக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், 5 நேர தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஃபஜரிலிருந்து தொஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லா தொழுகைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அதே மாதிரி உண்டான ஒரு வணக்கம் தான் ஜக்காத். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலே தொழுகையையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் இணைத்தே கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும், அடிக்கடி குர்ஆனிலே இது போன்ற வசனங்கள் வரும். அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத. என்ன அர்த்தம்? அகீமுஸ் ஸலாத, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். வ ஆத்துஸ் ஸகாத, நீங்கள் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா முறையாக நீங்கள் ஏழைகளுக்கு செலுத்த வேண்டிய அந்த தொகையை கணக்கிட்டு நீங்கள் ஜகாத்தை கொடுத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தொழுகையையும் நோன்பையும் இணைத்தே அல்லாஹ் ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லைங்க, கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனை புரட்டி பாருங்க. அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத, துகீமுஸ் ஸலாத வ து'த்துஸ் ஸகாத, யுகீமுஸ் ஸலாத வ யு'த்துஸ் ஸகாத,
இகாமஸ் ஸலாத வ ஈதாஅஸ் ஸகாத யுகீமூனஸ் ஸலாத வ யுத்தூனஸ் ஸகாத துகீமூனஸ் ஸலாத வ துஅத்தூனஸ் ஸகாத. வார்த்தைகள் வேணா மாறுமே தவிர அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரே அர்த்தம் தான். தொழுங்க, ஜகாத் கொடுங்க. கணியத்திற்குரியவர்களே, தொழுகை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வணக்கமோ, ஃபர்தான தொழுகையை விட்டால் அந்த மனிதன் எப்படி பாவி ஆகுவானோ அதே போன்று ஜகாத் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று. யார் வசதி இருந்தும் தன்னுடைய சொத்திலே கணக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு அந்த தொகையை வழங்கவில்லையோ அவன் நிச்சயமாக பெரும் பாவி என்பதாக நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்றால் என்ன அர்த்தம்? ஜகாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அதுல முக்கியமாக ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா வளர்ச்சி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். ஜகாத் அப்படின்னு என்ன அர்த்தங்க? வளர்ச்சி பெறுதல். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். வட்டியை அல்லாஹ் வளர்ச்சியே இல்லாமல் அழிக்கிறான், ஜகாத்தை அல்லாஹ் வளர்ச்சி பெற வைக்கிறான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுவான். சதகா என்கிற இடத்திலே, சதகா என்கிற எழுத்து அந்த வார்த்தை சில இடங்களிலே ஜகாத் என்கிற பொருளை பெறும். சதகா அப்படின்னு சொன்னா அது உபரியான தர்மம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏழைகளுக்கும் கொடுக்கணும், முஸ்லிமானவர்களுக்கும் கொடுக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம். சதகா என்பது. ஜகாத் என்பது சதகாவுக்கும் ஜகாத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஜகாத் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பிட்ட ஒரு 8 கூட்டத்தார். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் அல்லாஹ் ஆரம்பிப்பான். இந்த ஆயத்தை கூட அல்லாஹ் வந்து ஜகாத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இன்னம ஸதகாத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பான். குறிப்பிட்ட 8 கூட்டத்தாருக்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்ற, அதிலும் சொத்திலே சரியான முறையில கணக்கிட்டு 100% சொல்றாங்களா இல்லையா, அது மாதிரி கணக்கிட்டு அந்த 8 கூட்டத்தாருக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டிய தொகை என்பது ஜகாத். சதகா என்பது யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம். முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் அல்லாத சகோதர சமயத்து நண்பர்களுக்கும் கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். அது உபரியான தர்மம். சோ சதகா என்கிற வார்த்தையை வைத்து அல்லாஹ் சில இடங்களிலே ஜகாத்தை கருத்தாக சொல்லி காட்டுவான். வார்த்தை சதகாவாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தம் பார்த்தா ஜகாத் என்பதாக இருக்கும். அப்படிதான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வட்டியை அல்லாஹ் என்ன செய்யறான்? வளர்ச்சியே இல்லாமல் அழித்து விடுவான். ஜகாத்தை அல்லாஹ் அதற்குண்டாக வளர்ச்சியை வைத்திருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே ஜகாத் என்றால் வளர்ச்சி பெறுதல். எடுத்து கொடுக்க 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 வெளிப்படையாக பார்த்தால் குறையிற மாதிரி தெரியும். மானசீகமான முறையிலே உரிய ஜகாத்தை நாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுப்போமையானால் நிச்சயமாக நம்முடைய பொருளிலே அல்லாஹ் மிகப்பெரிய வளர்ச்சியை வைத்திருக்கிறான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்து ஜகாத் என்பதற்குண்டான அடுத்த அர்த்தம் என்னன்னு சொன்னா சுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு மனிதர் வந்து 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன், அல்லாஹ் இந்த பயானின் மூலமாக வசதி உள்ளவர்கள் ஏழை எளியவர்களுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி தருவானார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் சுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்ல வந்தேன், ஒரு மனிதர் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு மனிதர் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறார். இப்ப அவருக்கு உதாரணமா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஜகாத் அவர் கொடுக்கணும். சொத்தை கணக்கு போட்டு பாக்குறாரு, அது என்னென்ன சொத்துக்கு எவ்வளவு ஜகாத் அப்படிங்கறத வந்து எல்லாத்தையும் இங்க பேச முடியாது. வாய்ப்பு கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்கள்ல பேசுவோம். இருந்தாலும் உங்களுடைய பகுதியில் உள்ள உலமாக்கள் அவங்கள்ட்ட நீங்க என்ன ஆலிம்களிடத்துல, அறிஞர்களிடத்துல நீங்க போன் வாயிலாக நேரடியாக போய் கேட்டு, அதற்கு ஆபரணங்களுக்கு எவ்வளவு ஜகாத்து, எனக்கு இத்தனை வாடகை வீடு இருக்கு எவ்வளவு ஜகாத்து கொடுக்கணும், எனக்கு வாகனங்கள் வாடகைக்கு வர்றேன், நான் வாகனங்கள் கார் வச்சிருக்கிறேன் வாடகைக்கு வர்றேன் அதுக்கு எவ்வளவு ஜகாத்து என்பது போன்று நாம வந்து அறிஞர் பெருமிடத்துல ஆலிம்களிடத்துல நாம இன்ஷா அல்லாஹ் கேட்டு நாம கொடுப்பதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு முறையாக ஜகாத் கொடுக்கக்கூடிய சீதேவிகளும் இருக்கிறார்கள் துனியாவிலே. ஆனால் அதிகமான பேர் ஜகாத்னா என்னன்னு விளங்காமையே இருக்கிறாங்க. அந்த விளங்காத காரணத்தினால் மனப்போக்காக அவங்களா ஏதாவது சில தர்மங்களை செஞ்சுட்டு அதான் ஜகாத் நினைச்சுக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், "ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா." உங்களுடைய பொருளில் இருந்து உரிய ஜகாத்தை நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மீதம் உண்டான பொருளை தூய்மையாக்குவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான்.
குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. யார் தன்னுடைய பொருளில் இருந்து உரிய ஜக்காத்தை, 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறார் சொத்து, 5 லட்சம் ரூபாய் ஜக்காத் கொடுக்கணும்னு சொன்னா அந்த 5 லட்சம் ரூபாயை முறையாக ஏழை எளியவர்களுக்கு அந்த 8 கூட்டத்தார், அது இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லுவோம், அந்த 8 கூட்டத்தாருக்கு முறையாக நாம் பங்கிட்டு கொடுப்போமேயானால் மீதம் உண்டான 95 லட்சம் ரூபாய் சுத்தமாக்கப்படும், தூய்மையாக்கப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். அப்படியே ஆப்போசிட்டா விளைக்குங்க. யார் முறையாக தன்னுடைய சொத்துக்கேற்ப ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ நிச்சயமாக அவருடைய சொத்து எல்லாமே தூய்மை இல்லாததாக, இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து சம்பாதிச்சது மாதிரி ஆகி போயிடும். அது ஏழை எளியவர்களுக்கு உண்டான சொத்து, அதை கண்டிப்பாக டக்குன்னு எடுத்து கொடுத்தரணும். இன்னொரு விஷயத்தை இங்க விளங்கணும், ஜக்காத்தை வந்து ரமதான்ல தான் கொடுக்கணுமா? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே 4 நாளுக்கு முன்னாடி பயான்ல கூட சொன்னேன், ஜக்காத்தினுடைய தேவை இருக்கிறவங்க போய் கேட்கும் பொழுது, உதாரணமா ஷாபான்லயோ ரஜப்லயோ வந்துட்டு, ரஜப் மாதத்திலேயோ ஷாபான் மாதத்திலேயோ வந்து நிக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் ஜக்காத் முறையாக கொடுக்கக்கூடியவர்கள் கூட விளங்காத காரணத்தினால் ரமதான் வரட்டும், நீங்க ரமதான வாங்க, ரமதான்ல ஏன் ஜக்காத்தை வந்து அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னாங்கன்னா, ஒண்ணுக்கு பன்மடங்கு நன்மை கிடைச்சு போயிடும். அதற்காக வேண்டிய இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பொறுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல அதிகமான நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி சொல்லி இருக்காங்களே தவிர, மற்றபடி ஜக்காத்தை ரமதான்ல தான் கொடுக்கணும் என்கிற கட்டாயம் இல்லை. ரமதான் அல்லாத காலங்களிலையும் தாராளமாக கொடுக்கலாம். சஹாபாக்களும் கொடுத்திருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை அனுமதித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்கிற வார்த்தைக்கு தூய்மையாக்குதல், சுத்தப்படுத்துதல், வளர்ச்சி பெறுதல் என்பது போன்ற பல அர்த்தங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பலர் ஜகாத்தினுடைய விஷயங்களை சரியாக விளங்காத காரணத்தினால் என்ன ஜகாத்துல என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ரமதானுடைய மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா பேங்க்ல போய் ஏதாவது சில்லறையா மாத்திட்டு வந்துடுறது. பேங்க்ல போய் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சில்லறையை மாத்திட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறது. நான் யாரையும் குறையாக சொல்லவில்லை, அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும், குறையாக நான் சொல்லவில்லை. கேள்விப்படுறதையும் பார்க்கிறதையும் நம்ம சொல்றோம். நம்மள்டே வந்து சொல்றாங்க, அஜத்து ஒரு ஆளுக்கு நான் 10 ரூபா கொடுத்தறேன் அஜத்து அப்படிங்கிறாங்க. இது ஜக்காத்துல கட்டுப்படுமா? ஜக்காத்து என்றால் இது அல்ல. வீட்டுல 5 ரூபாயும் 10 ரூபாயும் 50 ரூபாயும் மாத்தி வச்சுக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இல்லைங்காம இந்த 5 ரூபா 10 ரூபா வச்சுக்க போ போ போன்னு கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத்து கிடையாது. சதகால போய் சேர்ந்துடும். ஜக்காத் என்றால், ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கியதனுடைய நோக்கம் என்னவென்றால், இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் கொடுக்க வேண்டும். யார் வாங்கினார்களோ அவர்கள் அதை மூலாதாரமாக வைத்து, அதை கேபிட்டலாக வைத்து ஏதாவது ஒரு தொழில் துறை செய்து அதன் மேல வந்துடணும். அவங்க வரக்கூடிய காலத்துல அவர்கள் கையேந்த கூடாது, அவர்கள் பிறருக்கு உதவி செய்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஜக்காத் கடமையாக்கப்பட்டது. இன்னும் தெளிவாக சொன்னால், இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்து எல்லோருடைய கைகளும் ஒரு கட்டத்திலே இறைவனை நோக்கி இருக்க வேண்டும், யாரும் ஏழைகளே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டதுதான் ஜக்காத்து. ஆனால் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன யோசிச்சு பாருங்க. சில பேர் லிஸ்ட் எல்லாம் போட்டுக்குவாங்க, சில பேர் லிஸ்ட் போட்டுக்குவாங்க, வருஷம் அந்த லிஸ்ட் எடுத்து கையில வச்சிருப்பேன். அப்துல் காதருக்கு 50 ரூபா, அப்துல் ரஹ்மானுக்கு 20 ரூபா, அப்துல்லாவுக்கு 70 ரூபா, உசைன் பாய்க்கு ஒரு 100 ரூபா, இது மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. பாக்குறோமா இல்லையா? பலர் அது மாதிரி செய்யறாங்க. ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறது. கரெக்டா அவங்களும் என்ன செய்வாங்க, அந்த யாசகம் கேட்கக்கூடியவர்கள், அந்த பெயர்ல உள்ளவங்க, அந்த ரமதான் காலம் வந்துருச்சுன்னு சொன்னா நேரம் அவங்க வீட்டுல போய் நிப்பாங்க, அந்த லிஸ்ட பார்த்து காசை கொடுக்கறது. இவரும் வந்து வருஷம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, இவரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. யாசகம் கேட்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும், எல்லோருடைய கைகளும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்ட ஜக்காத்து இன்னைக்கு மார்க்கத்தை விளங்காத ஒரு சிலரால் யாசகம் கேட்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இவரும் கொடுத்து கொண்டே இருக்கிறார், இந்த 50ஐயும் 100ஐயும் அவரும் வருடம் வந்து வாங்கி கொண்டே இருக்கிறார். எப்ப அல்லாஹ்விடத்தில் அவருடைய கை போகும் யோசிச்சு பாருங்க. அவரை நோக்கித்தான் இருக்கும், அந்த தனவந்தரை நோக்கித்தான் இவருடைய கை இருக்கும். இதுக்கு பேர் ஜக்காத் இல்லைங்க, இதுக்கு பேர் சதக்கா. இதெல்லாம் கொடுத்து விட்டு நான் ஜக்காத் கொடுத்து விட்டேன் என்று அவர் நினைத்தால், அவர் அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். கடமையான ஜக்காத் ஒருபோதும் நிறைவேறியதாக இருக்காது. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், சில கைலிகளை வாங்கி வச்சிருப்பாங்க, சில சேலைகளை வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னே பாத்தீங்கன்னா ஜக்காத்துடைய புடவை, ஜக்காத்தினுடைய கைலி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது.
அதை வாங்கி என்ன செஞ்சுப்பாங்க, பெட்டி பெட்டியா வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு சேலை ஒரு கைலி, ஒரு சேலை ஒரு கைலி. தீருதா ஜக்காத்து? இதுக்கு பேர் ஜக்காத்து இல்ல, இதுக்கு பேர் சதகா, உபரியான தர்மம். அதற்குண்டான கூலி என்னவோ அது அல்லாஹ் நிரப்பமா கொடுப்பான். ஜக்காத்தினுடைய கடமை நீங்குமா? ஒருபோதும் நீங்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முறையாக ஜக்காத்தை கொடுக்காத காரணத்தினால் எவ்வளவு விளைவுகள் இந்த நாட்டில அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு தொழ வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை விட வாசலிலே யாசகம் கேட்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா போயிருச்சு. நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜக்காத்தை ஒரு மனிதர் முறையாக கொடுக்கவில்லையானால், யாருக்குன்னு சொன்னா ஜக்காத்தினுடைய அளவுக்கு அவர் பொருளாதாரம் வச்சிருந்தாருன்னு சொன்னா அவருக்கு உள்ளான விஷயம், ஏழைகளுக்கு உண்டான விஷயம் அல்ல. இது நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறது சொல்றாங்களா இல்லையா, 10 பவுன் 11 பவுன் அதை விட அதிகமாக அவர் வச்சிருக்கிறார். காசு பணம் லட்சம் ரூபாய்க்கு மேல வச்சிருக்கிறார், சும்மாவே வச்சிருக்கிறார். இப்ப அவரின் மீது ஜக்காத்து கடமை. வரக்கூடிய நாட்கள் இன்ஷா அல்லாஹ் யாராருக்கு ஜக்காத்து கடமை, எவ்வளவு அளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கும் என்பதை நம்ம சொல்லுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உரிய அளவுக்கு மேல ஒரு மனிதர் வச்சு முறையாக ஜக்காத்தை அவர் கொடுக்கவில்லையானால் அவருக்கு சொர்க்கமே கிடைக்காதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் தொழுதிருந்தாலும் சரி, நோன்பு வைத்திருந்தாலும் சரி, உரிய ஜக்காத்தை கொடுக்காத காரணத்தினால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் தடைபடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாருடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார்கள், பஷீர் இப்னு ஹஸாஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலே பெருமானாருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். பெருமானாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். இஸ்லாத்தை நல்ல முறையில் விளங்கி விட்டார், மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ் ரசூலை விளங்கி இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறார். இப்ப பெருமானாருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு, முகமது அவர்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், நான் பஷீர் எழுதுகிறேன். இஸ்லாத்தினுடைய எல்லா அனுஷ்டானங்களும் எல்லா வணக்கங்களும் எனக்கு பிடித்திருக்கிறது. நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் உரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை நீங்கள் விதித்திருக்கிறீர்கள். நான் சம்பாதித்த சொத்து நான் எவ்வளவு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறேனோ அவ்வளவு கொடுப்பேன். அதை எப்படி நீங்க வலுக்கட்டாயமாக இவ்வளவுதான் கொடுக்கணும் என்று நீங்கள் எப்படி நீங்க எனக்கு கட்டளையிட முடியும்? இந்த ஜக்காத்துடைய விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எனக்கு சலுகை கொடுத்தீர்களே, ஆனால் எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்குங்க, எப்படி வேணாலும் கொடுத்துக்குங்க, இவ்வளவுதான் கொடுக்கணும் கட்டாயம் இல்லை என்று நீங்கள் எனக்கு சலுகை கொடுப்பீர்களே, ஆனால் நான் உடனே இஸ்லாத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன், கலிமா சொல்லி முஸ்லீமாக ரெடியா இருக்கிறேன்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், முதல்ல அவர் உள்ள வர வச்சிருவோம், அப்புறம் பார்த்துப்போம், மார்க்க சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி அவரை வேற ஒரு வகையில அவரை சமாதானப்படுத்திடுவோம் நினைச்சிருக்கலாம். ஆனால் அது நினைக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா 50 கடமைகள்ல ஒண்ணு, அந்த இடத்திலேயே அவருடைய எண்ணத்தை தவிடுபடியாக்குனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா ஸகாத ஃபபிமா இதா ததுகுலில் ஜன்னah யா பஷீர், லா ஸகாத ஃபபிமா இதா ததுகுலில் ஜன்னah. நீ ஜகாத்தை கொடுக்கலன்னு சொன்னா, நல்ல வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தார் பஷீர் இப்னு ஹஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரியை, அந்த தொகையை நீ கொடுக்கவில்லை என்றால் சொர்க்கத்தினுடைய வாசலே தடைபட்டு இருக்குமே, எப்படி நீ சொர்க்கத்துக்கு போவேன்னு கேட்டாங்க. ஈடேற்றம் பெற வேண்டும், மறுமையிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே நீ கலிமா சொல்லி உள்ள வர்றேன்னு இருக்கிற. எல்லா அமல்களையும் செய்து கடைசியில் நரகத்துல போறதுக்கா? சொர்க்கமே தடைபட்டு நிற்குமே பஷீரே என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் ஒண்ணுமே பேச முடியாம திக்குமுக்காடி கடைசியில கலிமா சொல்லி முஸ்லிம் ஆனார் என்பது வரலாறு. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வசதி உள்ளவர்கள் யோசிக்க வேண்டும், முறையாக கணக்கிட்டு உரியவர்களுக்கு நாம் நம்முடைய பொருளில் இருந்து ஜக்காத்தை கொடுக்கவில்லையானால் நம்முடைய பொருளும் சுத்தமாகாது, இரண்டாவது மீதம் உண்டான பொருளும் சுத்தமாகாது, இரண்டாவது நமக்கு சொர்க்கமும் கிடைக்காது என்றார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வான், ஃபைன் தாபு வ அகாமுஸ் ஸலாத வ ஆதவுஸ் ஸகாத ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். மார்க்கத்தினுடைய அங்கத்தினராக நீங்கள் இருக்க வேண்டுமா? யார் மார்க்கத்தினுடைய உறுப்பினர்கள் தெரியுமா? மார்க்கத்தினுடைய அங்கத்தினர்கள் யார் தெரியுமா? அவர் தௌபா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருக்க வேண்டும், வஅகீமுஸ் ஸலாத தொழக்கூடியவராக இருக்க வேண்டும், ஆது ஸகாத ஸகாத்தை முறையாக கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர் மார்க்கத்தினுடைய அங்கத்தினர் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, முறையாக நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். முறையாக நாம் ஜக்காத் கொடுக்காத காரணத்தினால் தான்
இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பல அவலங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதிர்கன்னிகளாக எத்தனையோ பேர் இன்னைக்கு திருமணம் முடிக்கப்படாமல் இருக்கிறார். காரணம் கேட்டா வசதி இல்லை, வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் திருமணம் முடிக்காமலே இருக்கிறோம் என்பதாக சொல்றாங்க. எத்தனை தற்கொலைகள் நடக்கிறது இஸ்லாமிய சமூகத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு சொன்னா உரிய ஜக்காத்தை இந்த ஏழைகளுக்கு கொடுக்காத காரணத்தினால் தான். வரதட்சணை என்பது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை பேசணும். இன்னைக்கு வரதட்சணை என்னவோ ஹலால் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எத்தனையோ திருமணங்கள்ல சர்வசாதாரணமாக சபைகள்லயே உட்கார்ந்து அது பேசப்படுகிறது. கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு கூட சரியான முறையிலே ஆபரணங்கள் இல்லாத காரணத்தினால், வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால், முறையாக ஒரு மனிதர் ஜக்காத்தை ஒவ்வொரு மனிதரும் ஜக்காத்து கொடுக்க தகுதி உள்ள ஒரு முறையாக ஏழை எளியவர்களுக்கு அந்த ஜக்காத்தை கொடுத்திருந்தால் அவர் அதை மூலாதாரமாக வைத்து தொழில் செய்திருப்பார். அவரும் நல்ல முறையிலே பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்திருப்பார். தன்னுடைய பிள்ளைகளையும் நல்ல முறையிலே கரை சேர்த்திருப்பார். அது இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு எத்தனையோ பேர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தற்கொலை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் முதிர்கன்னிகளாகவே இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இன்னைக்கும் அப்படியே வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை யோசிக்க வேண்டும். ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. டிவியில அரட்டை அரங்கம் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க, ஒரு முக்கியமான ஒரு டிவியில. அது இப்ப சமீப காலமா இல்ல, நான் சொல்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால அந்த பார்த்த விஷயம் அப்படியே என்னுடைய மனசுல இன்னும் பதிஞ்சிருக்குது. என்னால அதை மறக்க முடியல. பல இடங்கள்ல இதை நான் சொல்லி இருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ப்ரோக்ராமினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த அரட்டை அரங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ப்ரோக்ராமினுடைய முடிவில யாராவது அந்த சில ஊர்களில் ஏழைகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள முறையாக விசாரிச்சு அவங்கள அந்த சபைக்கு வர வச்சிருவாங்க. வரவழைச்சு அந்த ப்ரோக்ராம் முடிகிற நேரத்துல அந்த ஏழைக்கு இன்ன உதவி தேவை என்று அந்த ப்ரோக்ராமை நடத்தக்கூடிய மனிதர் சொல்லி, அது ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு நடிகர் ஒருத்தர் அந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் அறிமுகப்படுத்துவார், இவருக்கு இந்த தேவை இருக்கிறது, படிப்புக்காக வந்திருக்கிறாங்க, அல்லது திருமணத்திற்காக வந்திருக்கிறாங்க, அல்லது தொழில்துறை வேணும் வந்திருக்கிறாங்க, உங்களால என்ற உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த அரட்டை அரங்கத்தினுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட வசூல் செய்து அந்த தேவையுடையவருக்கு அதை கொடுப்பது வழக்கம். நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொல்லி அப்பப்ப அந்த ப்ரோக்ராம பாக்குறது நம்முடைய வழக்கம். தேவையான விஷயத்தை பாத்துக்கிறதுனால தவறு இல்லை. ஸோ அதனால அந்த ப்ரோக்ராமினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த வார எபிசோட்ல யார் வர்றான்னு சொன்னா, ஒரு முஸ்லிமான ஒரு பெண் புர்கா அணிந்து 3 பெண் குழந்தைகளை, அதாவது 3 பெண் மக்களை, வயது வந்த ஒரு பெண் மக்களை கூட்டிட்டு வர்றாங்க. ப்ரோக்ராம் முடிகிற நேரத்தில் அவர் அறிமுகப்படுத்துறார், இவர் இந்த அம்மா இந்த ஊருக்காரவங்க, 3 பெண் மக்களை வச்சிருக்கிறாங்க, திருமணம் முடிக்க அவங்களுக்கு வசதி இல்லை, வயசு அதிகமாகிட்டே போகுது, எனவே இந்த பெண்களுக்கு ஏதாவது நீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு திருமணம் போன்ற வைபவங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யுங்கன்னு நிக்கிறாங்க என்று சொன்ன உடனே அங்கங்க ஒரு 2000, 1000, 3000 சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 25,000 என்னமோ ஞாபகம் இருக்குது. அதான கூட கரெக்டா. அதை என்ன செய்யறாங்க, அந்த மக்களை 4 பேரையும், அந்த 3 பெண் குழந்தைகளையும் இந்த தாயாரையும் 4 பேரும் புர்கா போட்டு நிக்கிறாங்க. 4 பேர்த்தையும் கூப்பிட்டு அந்த தொகையை, அந்த உச்ச நட்சத்திரம் அந்த நடிகர் வழங்குற நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னுடைய சமுதாயம் எங்களை கைவிட்டு விட்டது. பப்ளிக்ல நின்று சொல்றாங்க, எங்களுடைய சமுதாயம் எங்களை கைவிட்டது. மார்க்கத்திலே எங்களுக்கு கடமைகளிலே ஒன்று ஜக்காத் என்று தெளிவாக அந்த பெண்மணி சொல்லுது. ஜக்காத் என்கிற கடமையை வசதி உள்ளவர்கள் சரியான முறையில நிறைவேற்றி இருந்திருந்தால் நாங்களும் ஏதாவது அந்த பொருளாதாரத்தை வாங்கி நாங்களும் வியாபாரத்திலே ஏதாவது ஈடுபட்டு நாங்கள் முன்னேறி இருப்போம். இப்படி நாங்கள் நின்றிருக்க மாட்டோம். உரிய அந்த ஜக்காத்தை, ஏழை வரியை எங்களுக்கு அவர்கள் செலுத்தாத காரணத்தினால், எங்களுடைய ஜமாத்தார்கள் செலுத்தாத காரணத்தினால் இன்னைக்கு நாங்கள் நிர்கதியாக நிற்கிறோம். இது இன்னைக்கு நேற்று நடந்த ப்ரோக்ராம் இல்லைங்க, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நிர்கதியாக நிற்கிறோம் என்று சமுதாயத்தை, ஜமாத்தார்களை குற்றம் சுமத்தி அந்த அம்மா நிற்கிறார். இதுல இன்னும் வேதனைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த பணத்தை கொடுத்த உடனே கேவலம் வெறும் 25,000 ரூபாய் அவங்க வாங்கிட்டு 4 பேரும் அந்த சபையில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் சஜிதா செய்கிறார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, சிரம் பணியக்கூடாது என்பதை சொன்ன மார்க்கத்திலே பிறந்து இன்றைக்கு எல்லோருக்கும் மத்தியிலே அந்த காசை வாங்கிட்டு சஜிதா செய்யறாங்கன்னு சொன்னா இந்த குற்றத்திற்கு யார் காரணம்? அவர்கள் மட்டுமல்ல, கண்டிப்பாக அந்த சமூகத்திலே
அந்த மஹல்லாவிலே அந்த ஜமாத்தார்களிலே யாரெல்லாம் வசதி இருந்தும் முறையாக ஜக்காத்து கொடுக்காமல் அவர்களை விட்டு விட்டார்களோ அவர்களும் அந்த குற்றத்திலே கண்டிப்பாக கூட்டாகுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எவ்வளவு ஒரு மனது வலிக்கக்கூடிய அந்த நிகழ்வு தெரியுங்களா? அதை பார்த்த உடனே கண்ணீர் வந்துருச்சு நமக்கு. கண்ணியத்திற்குரியவர்களை முறையாக ஜக்காத்து கொடுக்கிறேன்னு சொன்னா மார்க்கத்தை விட்டுமே வெளியேறக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த நிக்காவுக்கு பயந்து கொண்டு, இந்த கேவலமான வரதட்சணைக்கு பயந்து கொண்டு. பெருமானாருடைய காலத்திலே ஜக்காத்துடைய நடைமுறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்முடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் யார் வசூல் செய்யறது இல்லை ஜக்காத்தை. நாமளாக ஏழை எளியவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஜக்காத்துடைய நடைமுறையே என்னன்னு சொன்னா, பெருமானாருடைய காலத்துல ஒவ்வொரு வருடமும் ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா லிஸ்ட் போடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் யார் யார், யாரெல்லாம் வசதி உள்ளவங்களோ அவங்க பேர்லாம் எழுதப்படும். இந்த வருஷம் வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்கள் யாராருன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கப்படும். உதாரணமாக நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 பேர் லிஸ்ட் எடுத்தாங்கன்னு சொன்னா அந்த 100 பேர் ஏழ்மையானவர்களுடைய லிஸ்ட்டை எழுதி இப்ப இந்த வசதி உள்ளவர்கள்ட்ட ஜக்காத்தை வசூல் செய்வதற்கென்றே சில நபித்தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருந்தாங்க. வசூல் செய்ய அனுப்புவாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசூலுக்காக வேண்டி அனுப்புனா அந்த சஹாபாக்கள் போய் என்ன செய்வாங்க, யாரெல்லாம் வசதி உள்ளவர்களோ அவங்கள்ட்ட சொத்துக்கு ஏற்ப கணக்கு போட்டு உங்களுக்கு நீங்க இவ்வளவு ஜக்காத் இருக்கு, நீங்க 2 லட்சம் ரூபாய் ஜக்காத்துடைய பொருள் தரணும் கொண்டாங்கன்னு வாங்குவாங்க. நீங்க 5 லட்சம் ரூபாய் தரணும் கொடுக்கணும் வாங்குவாங்க. யார் வசூலுக்கு வர்றாங்களோ அவங்கள்ட்ட அந்த வசதி உள்ளவர்கள் கொடுக்கவும் செய்வாங்க. எப்படி நம்முடைய காலத்துல பள்ளிவாசலுக்கு என்று சந்தா வசூல் செய்ய நம்ம நியமிக்கிறோமா இல்லையா? போய் நின்றாங்கன்னா சந்தாவை கொடுக்குறாங்களா இல்லையா? அது மாதிரி ஜக்காத்தை வசூல் செய்வதற்கென்றே சில நபித்தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருப்பாங்க. அவங்க போய் வசூல் செஞ்சுட்டு வருவாங்க. எல்லா ஜக்காத்துடைய தொகையும் பெருமானார்ட்ட வழங்கப்படும். ஹதீஸ்ல பார்க்கிறோம், இதுதான் ஜக்காத்துடைய நடைமுறையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜக்காத்துடைய பொருள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பெரும் தொகையாக அந்த 8 கூட்டத்தார், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் அலைஹா என்பதாக சூரத்துத் தௌபா என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் 10வது ஜுஸுவிலே இந்த வசனத்தை சொல்லி காட்டுவான். அந்த 8 கூட்டத்தாரிடத்திலே அல்லாஹ் என்ன செய்வான், அந்த 8 கூட்டத்தாருக்கு அதை சரிபங்காக 5 ரூபாயும் 10 ரூபாயும் 50 ரூபாயும் 100 ரூபாயும் இல்லைங்க, ஒரு பெரும் தொகையாக 1000 பேருக்கு பிரிச்சு கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. தேவையுடையவர்களுக்கு கம்மியான பேருக்கு பிரிச்சு கொடுத்து அவன் அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து நிக்க கூடாது. அந்த பொருளை வாங்கி அவன் அதை மூலாதாரமாக வைத்து அதை வைத்து அவன் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும். அந்த தொழிலுடைய வரக்கத்தின் காரணமாக கண்டிப்பாக அடுத்தடுத்த வருடங்கள்ல அவன் பிறருக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வந்தார். இப்படி வந்ததின் காரணமாக பெருமானாருடைய மௌத்துடைய நேரத்தில் அதிகமான பேர் ஏழ்மையானவர்கள் இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. ஏழைகளுடைய எண்ணிக்கை சராசரியாக குறைக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களை இன்றைக்கும் பாத்தீங்கன்னா 10 வருஷம், அதிகமா வேணாம், 10 வருஷம் ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு ஊரிலேயோ இருக்கக்கூடியவர்கள் 10 வருடத்திற்குள்ளாக 5 வருஷமோ 6 வருஷமோ 7 வருஷமோ முறையாக தன்னுடைய ஜக்காத்தை கணக்கிட்டு உரிய நபர்களுக்கு தேவையுடையவர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த நாட்டில் ஏழ்மையானவர்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சாத்தியப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய சஹாபி. யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே கவர்னராக இருக்கிறாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவரிடத்திலிருந்து அங்கே வசூல் செய்யப்பட்ட ஜகாத்தினுடைய தொகை, நிறைய தொகை மதீனாவுக்கு வருகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா உள்ள வர்றாங்க. உள்ள வந்து பார்த்தா சமூகத்துக்கு வந்து பார்க்கறாங்க, மிகப்பெரிய மூட்டை இருக்குது. இது என்னன்னு கேட்கறாங்க. யமன் தேசத்திலிருந்து முஆத் கொடுத்து விட்டுருக்காங்க. என்ன பொருள் இது? ஜகாத்துடைய பொருள். ஜகாத்துடைய பொருளை எங்க வசூல் செய்யப்பட்டது? அங்க யமன் தேசத்திலே வசூல் செய்யப்பட்டது. அங்க வசூல் செய்யப்பட்ட பொருளை இங்க எப்படி கொடுத்து விடுறாங்க? கூப்பிடுங்க முஆத். முஆதுக்கு கடிதம் எழுதப்பட்டது. முஆத் ரலியல்லாஹு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு வர்றாங்க. கேட்கறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அங்க வசூல் செஞ்சு இங்க கொடுத்து விட்டுருக்கீங்களே, ஏன் அங்க கொடுக்க வேண்டியதுதானே? ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, 6 வருட காலம் பெருமானார் நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு நமக்கு எப்படி வழி காமிச்சிருக்கிறாங்களோ அந்த முறையில நாங்கள் அழகான முறையில 6 வருட காலம் எங்களுடைய தேசத்திலே உரியவர்களிடத்திலிருந்து ஜகாத்தை வாங்கி இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய தொகையாக நாங்கள் கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 6 வருடத்திலே எங்களுடைய தேசத்திலே ஒரு ஏழை கூட கிடையாது.
அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஏழை கூட கிடையாது. எனவே அங்க வாங்குவதற்கு ஆள் இல்லை. அங்கே வசூல் செய்யப்பட்ட பொருளை இங்க நான் கொடுத்து விட்டேன்னு சொன்னாங்க. ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். உரிய ஜகாத்தை நாம் கொடுப்போமேயானால் கண்டிப்பாக ஏழ்மையானவர்களே இருக்க மாட்டாங்க. நம்முடைய சொத்தும் பாதுகாக்கப்படும், நம்முடைய சொத்தும் தூய்மையாக்கப்படும். இம்மை மறுமையிலும் அந்த மனிதருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இனி அடுத்து யார் ஜகாத் கொடுக்கலையோ அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஜகாத் முறையாக யார் கொடுக்கலையோ அவர்களுக்கு என்ன தண்டனை, யாருக்கு ஜகாத் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, கொடுக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய நியத்துகள் எப்படி இருக்க வேண்டும், எந்த ஜகாத்தை அல்லாஹ் கபூல் செய்வான், எதை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், இது போன்ற பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்ம பேச இருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று, தொழுகைக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று கடமையாக்கப்பட்ட இந்த ஜகாத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். வல்ல அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.